ஹாஸ்பிட்டலில் போய் தம் வச்சின்னு ஸ்கேனில் எக்ஸாக்டாக என்ன பக்ஸ் தெரியும் சொல்லுங்க பக்ஸு. விடியா சும்மா சொல்லுங்க பக்ஸு. உனக்கு சொன்னால் புரியாதியா? அதை எப்படி புரியாது சொல்லுங்க. சரி சொல்கிறேன். ஹியூமன் பாடியில் எங்கே ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருந்தால் தெரிஞ்சிடும். பிரேம் மூளையில் எங்கே டேமேஜ் இருந்தாலும் அதை ஈஸியாக காட்டி கொடுத்துரும். அதில் சில மெடிக்கல் விஷயம்லாம் இருக்குது, அது டாக்டர்ஸால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. பேஷண்டா? நம்ம பிரேம், அவனை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும். பிரேம் ரொம்ப காலமாகவே மைல்டாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கும். அது கொஞ்ச நாளாக மோசமான மன அழுத்தம், மன சோர்வு, மன உளைச்சல், மன குழப்பம்னு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே அமுங்கி 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 வெடிச்சு வெளியேறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் எ பிரேக் அவுட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள இருந்த சப்ரஷன், டிப்ரெஷன், அப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபோபியா, டிஸார்டர், காம்ப்ளெக்ஸ், கஷ்டம், நஷ்டம், சோகம், பயம், பல்து எல்லாம் பீரிட்டு வெளியேறிச்சு. சார் இங்கே பாத்ரூம் எப்படி சார் போகணும்? இது பிரேமோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இன்னொரு விஷயம், பிரேம் சொல்கிற மாதிரி மெடுலா பிளாங்கெட்டில் தான் அடிபட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரெயினில் செரிபரம், செரிபெல்லம், பிட்யூட்டரி கிளாண்ட், கார்பஸ் கலோசம், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதை சுற்றி இருக்கிற மற்ற மேட்டர், இப்படி எதில் வேணாலும் அடிபட்டுருக்கலாம். என்னாச்சு? இல்லை சரஸ்வானா வந்துக்கிட்டே இருப்பான், எங்கே போயிடுவான். இந்த மூளை ஃபுல்லாகவே நர்வ்ஸும் கெமிக்கல்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிப்பட்டதில் இந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் குழம்பி இருந்தால் கூட இந்த குழம்பின கெமிக்கல்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகி தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சேது படத்தில் விக்ரம் தலையை பாறையில் மோதுவாங்கல்ல, அப்போ சில கிராஃபிக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த மண்டை உடஞ்சி மூளை ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் உறைஞ்சி. பக்ஸு எனக்கு என்னமோ டாக்டர் சொல்கிறதே பெட்டராக இருக்கும்னு தோணுது பக்ஸு. இதுக்கு தான் முதல்ல சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சும்மா வாயை வச்சுட்டு கேட்க வந்துட்டேன். போல்ச்சு. ஏய், இனிமேல் நீ எங்கேயே போனால் நானும் கூட வரேன். இந்த ஆள்கிட்ட தனியாக விட்டு போகாத. இதில் எது மெடலா? இதான் மெடுலா ஆப்ளிங்கேட்டா. யாரோட ஸ்கேனு? எவ்ரிதிங் இஸ் நார்மல், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நைட் அவர் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். யாராவது ஒரு ஆள் கூட இருங்க, எப்போ வேணாலும் சரியாகலாம். நாளை காலையில் சீஃப் டாக்டர் வந்தோன்னே இந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கட்டும். ஓகேயா? நீங்களே வச்சுருங்க. டாக்டர், நாளைக்கு அவனுக்கு ரிசப்ஷன். என்னது? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். என்னையா சொல்கிறீங்க? அதான் அவன் இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அவர் வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல? இல்லையா? ஏன் சொன்னால் பயந்துருவாங்க டாக்டர். பயந்துருவாங்களா? என்ன பேசுகிறீங்க? அவங்க வீட்டில் சொல்லாமல் எப்படி? இன்கேஸ் நாளைக்கு காலையிலக்குள்ளே அவருக்கு சரியாகலை, அப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவர் வீட்டில் போய் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் கிளம்புங்க.